ஏறி மாயாண்டி மாயாண்டி கண்டாய் போலை போலே கண்டாய் போலே போலே நாளே பயணமானாவே வெள்ளாடங்காய் போலே வெள்ளாடங்காய் போலே வாரே ஒரு ஊயமா தலைவர் வண்டி இல்லையா அந்த வண்டிக்கு பின்னாலே குளம் வழியாக விழுங்காம் கிடந்து யாரு வாரம் பின்னாலே வாரானே பெரியவன் தான் உடனே ஐயா காட்சி உண்டவன் தான் கடந்து காட்சி உண்டவன் விட்டல்லே புதுப்பேட்டை வழியாக புதுப்பேட்டை நான் கடந்து சுத்தம் மல்லி பரும்படி புதுப்பேட்டை வழியாக புதுப்பேட்டை வழியாக சுத்தமல்லி பரப்பு பாதை அப்படி அப்படி அப்பா நிறுத்து ஏன்டா அண்ணா என்ன தம்பி ஏன் வண்டி நிறுத்த சொன்னேன் கேக்குறேன். அதனால் வண்டிக்கு பின்னாலே வந்து பார்த்தால் சரியான கிடா நல்ல கொழுகிடாவா இருக்கு கிடா இல்லையா? ஆமா அண்ணா இந்த கிடா எங்க இருந்து வருது தெரியுங்களா? எங்கனே ஈனாடு வரி தோணித்துறையில இருந்து கிடா பின்னிருந்து வருது. ஆமா வண்டிக்கு பின்னாடி அந்த கிடாயை விடலாமா? கூடாது கூடாதான். அதனால் இந்த கிடாயை இந்த இடத்துலதான் வளையணும் என்பதாக 16 பங்காளி தலைவர்களும் கிடாயை விளைந்தான். ஆறுமுக தலைவர் கிடா சிக்கியது. கிடாய சிக்கன பொடிச்சா கொண்டு கட்டா கட்டு அப்படி ஆறுமுக தலைவர் வண்டியில தூக்கி போட்டான். போடுறான். அண்ணா இனி நம்ம பைய போனா வண்டி அடிச்சுட்டு போனோம்னா பின்னால கிடாயை தேடி ஆளு வந்துடப்படா. யாராவது வந்துடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் வேகமா வண்டி அடி. அப்படி வாழை முறுக்கி தட்டு காலைய சட்டகம் 4 இழுத்து அடி என்பதாக சொன்ன உடனே வண்டி வருகிறது. ஆமா எப்படி வருகிறது ஐயா? வாய் வேகமா மன வேகமாக வர்றா. எப்படி வருகிறார்? அந்த சுத்தமல்லி பரும்பு வீட்டு அந்த பரும்பு வீட்டு நல்ல பரும்பு வீட்டு வண்டியது வருகிறையா?
அப்படியே விளக்கு விட்டு விளக்கு விட்டு அதை விட்டு வெளியிடந்தார் பல ஊரு பலிகூடி வண்டியேதோ கல்லூரும் தங்கடந்து தாங்கடந்து வருகிறையா வண்டியரு கல்லூரும் தாங்கடந்து அங்கு வருவதையா வண்டியதோ ஆமா ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல எல்லாம் உங்க வீடு இருக்கு. உள்ள என்ன நடந்தான்னு தெரியாது இல்லையா? எங்க வீடெல்லாம் திறந்து விடு. ஆமா திறந்து வீடு தான் அடக்கமான வீடு. சரி அங்க வச்சுதான் கடாயா இருக்கணுப்பா. அப்படியா என்பதாக சொல்லி அந்த 16 மங்காளி தலைவர்கள் ஒன்றாக கூடி என்ன பண்றா? அந்த கொண்டு வந்தா அல்லவா கடாய். அப்படி கடாய இருக்கிறான். ஆமா அறுவை அந்த வெட்டும் தலைவர் சட்டில பிடிக்கான் நல்ல பேர் இல்லையா? அப்பா கடாய அறுத்து அந்த அறுவை செண்டாள தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அப்படி கடாய தொலி உரித்தா. எலும்பு வேறு கறி வேறு எல்லாம் தனித்தனியா ஆகிட்டான். அண்ணா பங்கு போடணும்ல? போடுப்பா. எத்தனை பங்கு போடலாம்? 16 தான் போடணுமா? ஆமா நம்ம சித்தப்பா மாதிரி பெரிய மாதிரி நிறைய பேர் சோழனாக கிடக்கான அவனுக்கு கொஞ்சம் லேசா கொடுக்கப்படாது. வேண்டாம் அதனால தம்பி யாருக்குமே ஒரு துண்டை கூட எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துடப்படாது. வெளியில போயிடும், ரகசியம் வெளியே போயிடும். அப்படியா? 16 பங்கு தவிர 16 துண்டு எக்ஸ்ட்ரா போடாது அப்படின்னு சொல்லு. அந்த அருமை வெட்டும்பலி தலைவரானவர் என்ன பண்றா? அந்த அருமை ஊக்கியாடுவரி உப்பாணிமுத்தான் துறையிலே அந்த அருமை 16 பங்கு எப்படி போடுகிறான் ஐயா? எப்படி பண்றா? சும்மா போட்டானா? எப்படி போடுகிறான் தெரியுமா? அப்படியா? 16 பங்கு போட்டார்கள். பங்கெடுக்கிறான். 16 பங்கு போட்டு பங்கெடுக்கிற வேளையில அழகு வேற பெரியமா ஆண்டி சித்தா தங்கரைக்காரன் பார்க்கிறான். ஆகா, நம்மளை சற்றேலும் அறியாமல் பங்கு போட்டு கறி எடுத்து கறி வச்சு சாப்பிடணும் நினைக்கிறான். உங்களை கூடாது அங்க பங்கேடுக்கும்